இஸ்லாமுங்கிறது ஃபுல் பேக்கேஜ். சரியா? அதில் வந்து நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்துறீங்க படுத்தல, அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். அல்லாவுடைய அனைத்து கட்டளைகளையும் முதல்ல நீங்கள் நம்பிக்கை கொள்ளணும். எது சரி எது தப்புங்கிற புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். முதல்ல உங்களுக்கு கண் இருக்கணும். சரியா? இதில் வந்து ஒரே சப்ஜெக்ட் மட்டும் நான் எடுத்துக்குவேன், குரானுடைய 4 பேஜ் மட்டும் நான் கிழிச்சுக்குவேன், திரும்ப திரும்ப அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன், திரும்ப திரும்ப அதே ஃபாலோ பண்றப்ப மற்ற அத்தியாயம்லாம் எல்லாம் தேவையில்லாம இறக்கிட்டேனா? அதே தான் இன்னைக்கு வந்து உமர் ஷெரீப் கேட்கிறாரு. புரியுதா? நம்ம எல்லாம் கடந்த காலங்களில் என்னெல்லாம் கேட்டோமோ அதெல்லாம் அவர் கேட்கிறாரு. இந்த வசனங்கள்லாம் சும்மா இறக்குறான் அல்ல? என்னத்துக்கு பேசுறான்ல? என்னத்துக்கு அது இறக்கியிருக்கான்? பனி இஸ்ராயேல் ஸ்டோரி என்கிட்ட ஏன் பேசுறான்? யூசுப் நபியுடைய அண்ணன் தம்பிங்க அவங்க தூக்கி கிணத்துல போட்டா என்ன, கடல்ல போட்டா எனக்கு என்னாச்சு? இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? அல்ல அந்த தேவையில்லாம பேசிட்டு இருக்கானா? ஜிப்ரீல் அனுப்பி எங்கிருந்து வருது தெரியுமா செய்தி? எத்தனை லைட் இயர்ஸ் தாண்டி வருது, பிளாக் ஹோல்ஸ்லாம் கடந்து எங்க இருந்து வருது செய்தி? அந்த செய்தி கொண்டு போய் குப்பை கூடல போட்டு குரானை வந்து என்னுடைய உம்மத்தை வந்து கேலிக்கு வச்சுட்டு நீங்க தராவி ஓதுறதுக்கு தான் குரானா? உங்களுக்கு நீளமா ஒரு பாட்டு எழுதுற போயமா அது? 30 நாளுக்கு உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லாம் எழுதுனானா? ஏன் ஒரே ஆளும் சூறா 1000 தாட்டி ஓதுங்கன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டானா? இவ்வளவு பெருசா குரான் எதுக்கு எழுதியிருக்கான்? குரான் சிந்திக்கிற மாதம் இது. இந்த மாதம் தான் நப்சா ஒடுக்கி இன்னைக்கு தான் வந்து ஓடிட்டு இருக்கிற அந்த ரேஸ் குதிரையை வந்து நம்ம விட்டு இன்னைக்கு பார்த்து இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா தொழுகைக்கு நேரம் ஒதுக்காதோ ஒதுக்குறான். பயானு கேட்காதவன் எந்திரிச்சு போறவன் உட்காடுறான். இந்த மாசத்துல நீங்க என்ன பேசுறீங்க? இது அமலும் கிடையாது, இவங்க பண்றது அமலும் கிடையாது, இவங்க வந்து கத்துக் கொடுக்கறது இதுவும் கிடையாது. இது அமல் இருக்குது அப்படின்னா அதான் சொல்றாங்க, உங்களுடைய தொழுகை வந்து எந்த தீமையை பார்த்தும் தடுக்கல அப்படின்னா என்ன தொழுகை அது? அப்ப நாம என்ன சொல்றோம்? தொழுகையை வந்து இவங்க என்ன, அதாவது சொர்க்கத்துக்கு போற ஷார்ட் கட்டா இபாதத்தை காட்டுறாங்க. நம்ம அதைத்தான் சொல்றோம். நம்ம வந்து வெறும் இபாதத் பத்தாது, அதுல நிறைய விஷயங்கள் இன்னும் நீங்க வந்து முன் வர வேண்டியது இருக்கு, குரானை சிந்திக்க வேண்டியது இருக்கு. நம்ம வந்து நம்மளை ஏமாத்திக்கிட்டோம் அப்படிங்கிறது தீனே உங்க கபர்லயே நம்ம ஜெயிக்க முடியாதுங்க. தொழுகையில நீங்க வந்து வெறும் அமல்களை மட்டும் செஞ்சிட்டீங்க, தீன் என்னவா இருந்துச்சுன்னா எல்லாம் கேட்கறான். அப்போ தீனுன்னா என்னங்கிற அந்த புரிதலை நீங்க வந்து இந்த ரமலான் மாசத்துல ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பே நீங்க கொடுக்கல. எந்த மஸ்ஜிதுகளிலும் எந்த இயக்கத்துடைய இந்த பிரச்சார சபைகளிலும் தீன் என்னன்னு சொல்லி தரப்படுறதே இல்லை. ரம்ஜானுக்கு அதனால அவன் என்ன பண்றான், ரம்ஜானுக்கு அப்புறமா அதே வாழ்க்கை கண்டினியூ பண்றான். அவன் பேக் டு த நார்மல் ரொட்டீன் லைஃப்க்கு அவன் போயிடுறான். எல்லாரும் புலம்புறாங்கல்ல. எல்லாரும் ஏன் புலம்புறாங்க? வர்றீங்க, தொழுதீங்க, பண்ணீங்க, போயிட்டீங்க. நீங்க தான் சொன்னீங்க 11 மாசம் எப்படினாலும் வாழ்ந்துங்க, ஒரு மாசம் யோகிய மாதிரி நடந்துக்குங்க, பண்ணிக்கிறேன். அவங்க சபரிமலை மாலை போடுற மாதிரி பண்ணிக்கிறேன். 40 நாள் பாத்தீங்கன்னா அவங்களும் அதான் ஃபாலோ பண்றாங்க. பீடி குடிக்கிறவங்க விட்டுறாங்க, சரக்கு அடிக்கிறவங்க விட்டுறாங்க. எல்லாம் சபரிமலை பாருங்க, மாலை போட்ட கணக்கு தானே ஆச்சு நமக்கு. இப்ப அதான் சொல்றேன். அப்ப வந்து நீங்க அல்லாஹ் வந்து அசிங்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். இப்ப வந்து உலகத்துல வந்து நீங்க அல்லாஹ்வுடைய பிரதிநிதியா அல்லாஹ் நீங்க எப்படி நடக்க சொன்னானோ அப்படிதான் நம்ம நடக்கணும். அதுக்காக நம்ம ஒன்றும் பெருசா நம்ம வந்து பெருசா ஒன்றும் இது பண்ணிட போறது இல்லை, பெருசா ஒன்றும் நம்ம வந்து அறுத்து தள்ளிட போறது இல்லை. சாதாரண விஷயம், குரானை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்லி கூப்பிடுறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, தீன் என்னன்னு புரிஞ்சுக்குங்க, உங்களால முடிஞ்ச அமல்களை செய்யுங்க. இப்போ செய்யுங்க அமல், இப்போ அதுக்கு வெயிட் இருக்கு. புரியுதுங்களா? நீங்க ஈமான் வந்து கத்துக்கன்னு தானே சொல்றோம், குரானை தானே கத்துக்கன்னு சொல்றோம். ஹதீஸா இருந்தா கூட நீங்க அறிவிப்பாளர் பிரச்சனை இல்லை, அது இதுங்களா? குரான்